அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசேப்பின் பிரச்சனை நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு திருமணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கும் பொழுது செய்தி வருகிறது, மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். ஆனால் அவள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பரிசுத்த ஆவியானவரால் அப்படி ஆனாள் என்ற விவரம் அவனுக்கு தெரியாது. தூதன் தோன்றி மரியாளுக்கு அந்த விவரத்தை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால் நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி பரலோகத்திலிருந்து வந்த செய்தி தூதன் அறிவிக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை யோசேப்பு அறியாதிருந்தார். ஆகவே அறியாதிருந்ததினால அவன் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான். இப்பொழுது இந்த நிலைமையில யோசேப்புக்கு முன்பு 2 வழிகள் இருந்தது. என்ன? ஒன்று, மரியாளை ரகசியமாய் தள்ளிவிடுவது. 2வது, பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பது. அதாவது அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முன்பு ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியானால் பிரமாணத்தின்படி அவருக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த 2 வழிகள் அவனுக்கு முன்பாக இருந்தது. அவன் முதலாவது வழியை தெரிந்து கொண்டான், அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று. அதே நேரத்தில் இன்னொரு ஆப்ஷனும் தேவன் வைத்திருந்தார். கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பே, பரிசுத்த ஆவியானவரால் அப்படியான மரியாளை நீ சேர்த்துக்கொள், சந்தேகப்படாதே அப்படின்னு இருப்பார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது நம்ம நினைக்கிறது தான் சரின்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இன்றைக்கி பாருங்க, அநேக குடும்பங்களில் தான் செய்கிறது, தான் சொல்வது, தான் எடுத்த தீர்மானம் தான் சரி என்ற முடிவுக்கு வந்து தான் தேவ திட்டத்தை உடைத்து தேவ சித்தத்துக்கு மாறாய் இன்றைக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், முடிவு எடுப்பதில் அவசரப்படாதிருங்கள். நீங்கள் எடுத்த முடிவு தான், தீர்மானம் தான், எண்ணம் தான், வழி தான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க சீக்கிரத்தில். அதுக்கு பதிலாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வரும்பொழுது தேவனிடத்தில் வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் அப்படி நீங்கள் பிரச்சனை வரும்பொழுது பரிகாரத்தை தேவனிடத்தில் தேடி வந்தா என்ன நடக்கும்? உங்கள் புத்தி கெட்டாத வழிகளெல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். இப்போ தேவனிடத்தில் வரணும். அவர் வழிகளையும் நினைவுகளையும் அறிந்து பரிகாரத்தை தேவனிடத்தில் தேடிவிட்டால் நமது பாதை செவ்வையா இருக்கும், வாழ்க்கை சுமூத்தா சந்தோஷமா சமாதானமா இருக்கும், நம்ம குடும்ப ஜீவியம் வெற்றிகரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.